வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவு சுத்தம், வரிசை, கிரமம், பணவரவு ஏற்பட வழிமுறைகளைத்தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அவற்றை வரிசைப்படுத்தி அடுக்கி வைத்து கொள்ளவும். இது ரொம்பவே அவசியமானது. சிலவங்க வீட்டை நான் சுத்தமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒட்டறை இருக்கும். அதுக்கப்புறம் துணிகள் எல்லாம் அடுக்கப்படாமல் அடுக்கியது கலைந்து இருக்கும். மேல் அறையில் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக சிதறி இருக்கும். ஆனால் செல்ஃபில் வச்சுருக்கேனே அப்படின்னு சொன்னாலும் அது வரிசைப்படுத்தி அடுக்க சொல்லி ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. அதன் காரணம் நமக்கு போதிய பலனை தர விரும்புவதில்லை. அவற்றை தூய்மையும் சீராகவும் வைத்து கொண்டால் அவை நமக்கு பெரும் பலனை தருகின்றது. வீட்டின் தரை, ஜன்னல் கம்பி, கதவுகள் அப்படின்ட்டு மேஜை, நாற்காலி, அடுக்கும் செல்ஃபு எல்லாத்தையுமே நம்ம எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். அதை தினைக்கும் நம்ம அந்த முறையை பராமரிக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கறி துண்டானாலும், கறி துணியானாலும், பென்சில் ஆனாலும், எழுதுகோல் எல்லாத்தையுமே நம்ம வரிசைப்படுத்தி தான் வைக்கணும். கதவு, ஜன்னல் போன்றவற்றை உபயோகப்படுத்தும் போது நாம் தண்ணீர் படுகின்ற இடங்களில் அழுக்கும் பாசியும் சேர்ந்து கொண்டு இருப்பது இயற்கை. அவற்றை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஜன்னல், கதவு, நம்ம பாத்ரூமுக்கு பயன்படுத்துகிற ஜக்கு, அப்புறம் வாளி எல்லாத்தையுமே இப்படி அடுக்கி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபேனில் இருக்கிற தூசிகள் இப்படி. ஆனால் அது உண்மைதான். ஸ்ரீ அன்னையின் வழிமுறையில் அவங்க தூய்மைக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சத்தமாக பேசக்கூடாது, மௌனமாக சத்தம் இல்லாமல் பேசுவது அங்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நமக்கு பண வரவு, பணம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, நம்ம பணத்தால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீட்டை தூய்மைப்படுத்துறதுலையும் அடுக்கி வைத்து அலமாரியில் இருக்கிற பொருட்களையும் தூய்மைப்படுத்தி தூசி தட்டி அடுக்கி வைத்து பாருங்கள். உங்களுக்கு எங்கே இருந்தாவது பணம் வரவு வரும். இது 100க்கு 100 நான் அனுபவித்து இந்த பதிவை நான் சொல்கிறேன். நமக்கு பண வரவு தடை வந்தாலும் சரி, வர வேண்டிய பணம் வராமல் இருந்தாலும் சரி, இப்போ ஃபீஸ் கட்டணும் பணம் தேவை, திருமண ஏற்பாடு பண்ணணும் பணம் தேவை, எதுக்கு எடுத்தாலும் நம் தூய்மை தான் ரொம்பவே முக்கியம். தூய்மை இருக்கிற இடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி குடிக்கொள்வாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வைத்திருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நன்றாக அடுக்கி தூய்மையாக பராமரிக்க வேண்டும். அழுக்கு ஆடை உடுத்துதல் கூடாது. உடைகளை மடித்து அயன் பண்ணது மாதிரி நம்ம மடித்து வைக்க வேண்டும். பொருட்களையும் அப்படித்தான். அதே மாதிரி கிழிந்த ஆடை உடுத்தக்கூடாது. ஜப்பான் நாட்டில் உள்ள ஜென் மதத்தை சேர்ந்த லின்சி என்ற ஞானியின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே நினைவு கூற உள்ளது. ஒரு சமயம் வின்சியை சந்திப்பதற்காக ஒருவர் வந்தார். என்ன காரணமோ அவர் கோபத்தால் கும்பிரி கொண்டிருந்தார். லின்சியை அணுகும் முன் சாத்தப்பட்டிருந்த அறைக்கதவை திறந்து கொண்டு போக வேண்டும். வந்தவர் தன் காலணியை கலட்டி வீசி எரிந்துவிட்டு கதவை உடைத்து நொறுங்குவது போன்ற பேரொழியுடன் திறந்து கொண்டு லின்சியின் முன்னால் போய் நின்று வணங்கினார். அவருடைய செயல்களை ஏற்கனவே கவனித்தே விட்டிருந்த லின்சி என்ன சொல்றாரு, முதல்ல நீ கதவை ஓங்கி அடிச்சல்ல, கதவு கிட்டையும் உன்னுடைய செருப்பு காலில் போகிற செருப்பு கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா என்று சொல்றார். நீ அப்படி செய்ய தயாராக இல்லாவிட்டால் இந்த இடத்தை விட்டு நீ போய்விடலாம்.
நீ என்னை சந்திப்பதில் எந்தவித பலனும் இல்லை என்றும் சொல்றாரு. கண்டிப்பா வந்தவருக்கு ஒன்றும் புரியல. அதனால் எழுந்த எரிச்சலும் அந்த பொருட்களிடம் மன்னிப்பு கேட்பது பைத்தியக்காரத்தனம் என்று அந்த நபர் சொல்றாரு. உன்னுடைய கோபத்தை அவற்றின் மீது காட்டுவது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவற்றிற்கு மன்னிப்பு கேட்பது மட்டும் பைத்தியக்காரத்தனம் கிடையாது. மன்னிக்காதவரை நான் உன்னை இங்கே அனுமதிக்க முடியாது என்று அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறார். இது ஏன்னா அந்த அன்பர் ஸ்ரீ அன்னையின் வழியை நடப்பவர். அவர் மதர் சொல்றாங்க, கதவு, ஜன்னல், உயிரற்ற திடப்பொருட்களுக்கும் நம்ம அதற்குரிய மரியாதையை கொடுக்கணும். கதவுக்கு கூட பார்த்தீங்கன்னா டம்முன்னு மூடக்கூடாது, அதை தட்டி கொடுத்து மெதுவாக சாத்தணும். அந்த மாதிரி செயல்முறைகள் தான் வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறந்தது, நல்லதும் கூட. இந்த பதிவோட தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.